மாமி 안녕하세요. வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹான்சங் சகே. நான் உங்களுக்கு ஆஜோ. வாங்க நம்ம ட்ரீம்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுகா எஃப்எஃப் மை மியாவ் மாஃபியா பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஸ்அப் வியர் பண்ணிக்கோங்க. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணுறதோ பண்ணாததோ அங்கே வெறிப்புண்டா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். வீடியோக்கு என்ஜாய் எதுவும் வேணாம். வீடியோ பொண்ணு பாட்டு பார்க்குறவங்க பார்த்துட்டு இருந்துங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ளே ஸ்டார்ட் பண்ணா நீங்கள் தான் சொல்லு. எதுக்காக எங்கள் அப்பாவை கொன்னு, எதுக்காக எங்கள் அம்மாவை கொன்னு, எதுக்கு என் குடும்பத்தை விட்டு என்ன பிரிச்ச சொல்லு. எதுக்குடா பண்ண? நீயா எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடு. கொஞ்சம் அமைதியாரு, அழாதடி ப்ளீஸ். நீயா நீ நினைக்கிறது ஏதோ உண்மை இல்லடி. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. போதும் நிறுத்த இறங்கி. நீ சொன்னது, நான் கேட்டது, உன்னை நம்பி ஏமாந்தது எல்லாமே போதும். ஆனா நீ எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூட நினைச்சேன், என்னடா நம்ம புருஷன் நம்ம கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம நமக்காக இவ்வளோ செய்றானு. இப்பதானே தெரியுது நீ ஏன் இதெல்லாம் பண்ணிருக்கன்னு. நீயா உனக்கு உண்மை ஏதோ தெரியாதடி. தெரியாம பேசாத. எனக்கு தெரியும் சுகா, தெரியாம தான் இருந்துச்சு. இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு அம்மா, அப்பா, தங்கச்சி தின ஒரு அழகான குடும்பம் இருந்திருக்கு. பிளான் பண்ணி அந்த குடும்பத்தை விட்டு என்ன பிரிச்சு எவ்வளோ டிராமா. எதுக்கு இந்த நாடகம் சொல்லு? எதுக்கு என்னைய கொண்டிருக்க வேண்டியதானே? என்ன மட்டும் ஏன்டா காப்பாத்துன்னு. எனக்கு ஒண்ணு முழுசா வெறுக்க கூட முடியல சுகா. ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஹக் பண்ணி பயங்கரமா அழுகுறீங்க. சுகாவுக்கு அது பார்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீயா சொல்றத கேளுடி. ஒரு வாட்டி நான் சொல்றத நம்ப நீயா. என்னால முடியாது. எனக்கு நீ வேணாம் சுகா. என்னை விட்டுரு ப்ளீஸ். என்னால முடியாது நீயா. அதானே, நீ எப்படி என்ன விடுவ? நீ எல்லாம் பிளானோட தானே பண்ண. அப்புறம் எப்படி என்ன விடுவ? உனக்கு இந்த பாடி தான் வேணும்ல, அதுக்காக தானே என்ன வச்சிருக்க. உனக்கு இந்த பாடி தான் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சுகா கிட்ட வரீங்க. சுகாவுக்கு ரொம்ப கோவம். அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நீயா ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லி உங்க சீக்ஸ்ல ஒரு டைட் ஸ்லாப் கொடுக்குறாரு. நீங்க பெட்லேயே போய் விழுந்துடுறீங்க, பேலன்ஸ் மிஸ் ஆகி. என்னடி நினைச்சிட்டு இருக்க பார். ஆமாண்டி, உன்கிட்ட இருந்து எல்லாம் மறைச்சந்தான். உனக்கு ஒரு அழகான குடும்பம் இருந்தது உண்மைதான். அது ஆனா இப்ப இல்லை. இன்னும் அதுக்கு காரணம் நான் கிடையாது. அதை நானும் பண்ணல. நான் மாஃபியா தான். அந்த இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் போராடிட்டு இருக்கேன். ஆனா நீ சொல்ற இந்த வார்த்தை இது உண்மை இல்ல. கோபத்துல வாய்க்கு வந்ததை வளராத நீயா. மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்னடி தெரியும் உனக்கு என்னை பத்தி? என்ன தெரியும்? பாடியா? ஹே, என்னை பார்த்தா எப்படி தருது உனக்கு? சும்மா கண்ணு கட்டினா போதும், எவ்வளோ பெரிய அழகியா இருந்தாலும் காலேடியில் வந்து கிடப்பாங்க. ஆனா எனக்கு தேவை உன் உடம்பு இல்லை, உன்னோட லவ் மட்டும்தான். உனக்கு புரியலனாலும் பரவாயில்ல, தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன ஹர்ட் பண்ணாத நீயா. என்னால அதை தாங்க முடியாது.
நான் கேவலமானவனாவே இருந்துட்டு போறேன். ஆனா எல்லாம் கேவலமானது இல்ல. நீ ஒரு வார்த்தை எல்லாவ பத்தி தப்பா பேசுன அப்படின்னு சொல்லிட்டு சுகா உங்களை அங்கேயே விட்டுட்டு அவரு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. நீங்க தான் உங்க ரூம்ல உட்காந்து பயங்கரமா அழுகுறீங்க. நீங்க அழுகுறீங்கன்னு சிவாவுக்கு நல்லாவே தெரியுது. நீங்க அழுகுற அந்த சவுண்டும் சிவாவுக்கு கேக்குது. பட் அவர் எதுவுமே கேர் பண்ணல. அவரு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு ஒரு கோவத்துல. நீங்க அழுதுகிட்டே இப்போ உங்க டேபிள் தான் பாக்குறீங்க. அங்க நீங்க மெடிசன் எடுத்துட்டு இருக்க ஸ்லீப்பிங் டேப்லெட் இருக்கும், ஒரு குட்டி பாக்ஸ் நிறைய. அதை பாக்குறீங்க, உங்களுக்கு ரொம்ப அழுகையா வருது. அதை எடுத்துட்டு ரெஸ்ட் ரூம் போறீங்க. இங்க சுகா கோவத்துல வெளியே வந்திருப்பாரு. பிஏ தான் அவரு உங்களை அதாவது சுகாவை பாக்குறாரு. சார் என்னாச்சு சார், ஏதாவது பிரச்சனையா? கார் எங்க சார் போறோம்? பாருக்கு போ சார். அது போ, அவ்வளோதான். கார் நேராக பாருக்கு தான் போகுது. அவர் இறங்கி கோவத்தில் உள்ளே போய் நிறைய ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சார் எவ்வளவுமா? ஆமாம், எனக்கு இன்னைக்கு குடிக்கணும். ஆனால் சார் எனக்கு இன்னைக்கு குடிக்கணும். அவ்வளோதான். பிஏ எதுவும் சொல்லலை. அவர் பாட்டுக்கு பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்காரு. பிஏவும் சார் இல்லை சார் போதும் சார், சார் நிறைய குடிக்கிறீங்க சார், வேணாம் சார் போதும் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் சுகா கேட்குற மாதிரி இல்லை, அவர் குடிச்சுக்கிட்டே இருக்காரு. லெனன் சார் நான் கெட்டவனாடா சார், சும்மா சொல்லு, நான் கெட்டவனா? சார் அப்படி இல்லை சார், அது நான் கெட்டவன் தான். நான் அது இல்லைன்னா சொல்லலை. யா ஐ ஆம் எ பேட் பாய். நீ கெட்டவன் தான். ஆனால் உங்கள் மேடம் என்ன சொன்ன தெரியுமாடா என்னை பார்த்து? என்னாச்சு சார்? நான் அவளை பாடிக்காக தான் என் கூட வச்சிருக்கேன். சார் சொல்றா, எல்லாம் கேவலமானதா சொல்லு. அவளை நான் அதுக்காகவா வச்சிருக்கேன்? சொல்லலைன்னு எல்லாம் அவ்வளோ கேவலமானதா? இல்லை சார், யூ ரியலி ஜென்டில்மேன் சார். மேடம் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு பேசுகிறாங்க. ஆமாண்டா, தப்பாக தான் புரிஞ்சுட்டு பேசுகிறான். இன்னும் ரொம்ப பேசிட்டா, எனக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுகிறாரு. லெனனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சுகாவையே அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காரு. என்னடா அப்படி பார்க்குற? என்ன ஏன் இதுக்கு முன்னாடி நான் அழுது பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கேன் சார். மேம்க்கு ஆக்சிடெண்ட் ஆனப்போ நீங்கள் அழுதிங்க, அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஆனால் இவ்வளோ ப்ரோக்காகி அழுகிறத இப்போ தான் சார் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ சொல்றா, உண்மையா சொல்லணும்னா அவ ஒன்றும் அந்தளவுக்கு அழகிலாம் இல்லை. ஆமாண்டா, ஒன்றும் அந்தளவுக்கு அழகிலாம் இல்லை. நீ சொல்லு, அவளை விட எவ்வளோ அழகான பொண்ணுங்களாம் நான் பார்த்ததில்ல. இல்லை, எனக்கு தான் அப்ரோச்சஸ் வராமல் இருந்திருக்கா. எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லைடா. அவளுக்கு ஏன்டா புரியவே மாட்டேங்குது? எனக்கு புரியுது, ஏதோ யாரோ ஏதோ சொல்லியிருக்கான், கோவப்பட்டிருக்க. நீ பேசு, நான் வேணான்னு சொல்லலை. அதுக்காக என் லவ் சந்தேகப்பட்ட எப்படிரா? பேசிக்கலாம் சார், மேம் கிட்ட நான் பேசுகிறேன் சார். நீ சொன்னாலாம் கேட்க மாட்டா. உனக்கு உங்கள் மேம சைலண்ட் டைப்பாக தானே தெரியும். நீ என்ன அடி தெரியுமா அப்படின்ற மாதிரி அவர் அந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறாரு. போட்டு அடிச்ச அடியில் அங்கே அப்படியே ரெட்டாக இருக்கு அவருக்கு. அந்த அடி அடிக்கிறாடா, என்னை அடிச்சுட்டு அவ அழுவுறாடா. எனக்கு அவ அடிச்சது கூட வலிக்கல, அவ அழுவும் போது பார்க்கறதுதானே ரொம்ப கஷ்டமா இருக்கு.
அப்படின்ற மாதிரி புலம்புறாரு. நீங்கள் என்னன்னு தான் என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. இரு காலைல வரைக்கும் நல்லா தாண்டா இருந்தா. அவள் பேசினா சிரிச்சா அப்பயும் போல குழந்த மாதிரி இருந்தா. நான் இந்த கிழவனை பார்க்க வந்தேன். அப்ப எங்கேயோ போயிருக்காடா அவ. நான் கேட்டேன். ஆமாம் போனேன்னு சொன்னான். எங்கே போனான்னு தெரில. நீ என்ன பண்ணிட்டு டிரைவரை கூப்பிட்டு விசாரி. அவன் எங்கே போனான் யாரை பார்த்தான்னு அவன்கிட்ட கேளு. என்ன விஷயங்கிறத கிளியர் பண்ணிவிட்டு வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே எனக்கு நீ சொல்லியிருக்க. ஓகே ஓகே சார். ஓகே ஏண்டி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா இந்த ஷுகாவை பார்த்து ஷுகாவோட லவ்வை நீ கேவலப்பட்டிருப்ப. அவனுக்கு அவ்வளோ தைரியம்டா சார். அது அமைதியாக இருக்கணும். நான் பேசுவேன். ஏன்னா ஷீ இஸ் மை வைஃப். நீலாம் பேசக்கூடாது. ஏன்னா அவன் ஏன் நீயா அவளுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஆனா அவ அப்படி பேசிருக்க கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாரு. போச்சுடா இவருக்கு ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சார் வீட்டுக்கு போகலாம் சார். வரல நீ போ. சார் மேடம் அங்கே தனியாக இருப்பாங்க. ஆமாம்ல அவள் தனியாக இருப்பா. ஆனால் அவளுக்கு தான் பெண்ணு பிடிக்கலையே. சார் மேடம் ஏதோ கோத்தில் பேசியிருப்பாங்க சார். அவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அப்படியா? எனக்காக வெயிட் பண்ணுவாளா? கண்டிப்பாக உங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க சார். சரி வெளி கட்டிடு, நான் காரில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. அவரால் நிற்கவே முடியல. கீழே விழ போகிறாரு. ஏய் என்ன பண்ணுற பாஸ் நீங்கள்? ஹேய் குடித்தாலும் சுகர் தேடியே நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு சாயிறாரு. அகைன் போய் லீனன் பிடிக்கிறாரு. நீ ஏன்டா என்ன பிடிக்கிற? இல்லை சார் எனக்கு பேலன்ஸுக்காக. குடிச்சிருக்கியா? ஆமாம் சார். நிறைய குடிக்காதடா. நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மட்டும் குடி சரியா? என் கஷ்டம் நான் குடிக்கிறேன். ஆனால் நீ குடிக்காத, ஹெல்த்துக்கு நல்லதில்லை. சரி சார். வீட்டுக்கு போகலாமா? எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பில்லெல்லாம் பே பண்ணிட்டு இப்போ லினன் தான் ஒரு வழியாக காரில் கொண்டு வந்து சுகாவை போட்டுட்டு வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வர்றாரு. வீட்டுக்குள்ளே வரக்குள்ளே சுகா தான் ஆடா தள்ளுற தள்ளாம வாடா அப்படின்னு சொல்லிட்டே வர்றாரு. இது நான் தள்ளுறேண்ணா? சார் என்னால் சத்தியமாக பேலன்ஸ் பண்ண முடியல சார். கொஞ்சம் ஆடாமல் வாங்க சார். நான் எங்கடா ஆடுறேன்? நீ தான் என்னை பிடிச்சி தள்ளுற. சத்தம் முடியாமல் கூட்டிகிட்டு போகலன்னு மேம்க்கு தெரிஞ்சதுன்னா கோச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டே வர்றாரு. இங்கே பார்த்தா நீங்கள் சோஃபாவில் லிவிங் ஏரியாவில் உட்காந்துருப்பீங்க. நீங்கள் பார்க்குறீங்க நின்னு உங்களை பார்த்ததும் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாரு. என்னாச்சு மேம்? அது சார் கொஞ்சம் குடிச்சிருக்காரு மேடம். கொஞ்சமா? இல்லை கொஞ்சம் நிறையவே குடிச்சிட்டாரு மேம். எதுக்கு? அது வந்து மேம் நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சார். உங்களை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணார். நீங்கள் அவரோட லவ்வை புரிஞ்சிக்கல, தப்பாக பேசிட்டீங்கன்னு கொஞ்சம் ஹர்ட் ஆகிட்டாரு. அதான் மேடம் நீங்கள் ஏதோ தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு புரியுது. எங்கள் சார் கெட்டவர் தான் மேடம். ஆனால் அவருக்கு உங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு நீங்கள் தான் எல்லாமே. அவர் உயிருக்கு மேலே நேசிக்கிறார் மேடம். தயவுசெய்து அவர் லவ்வெல்லாம் தப்பாக பேசாதீங்க. அவரால் அதை தாங்கிக்க முடியல. நீங்கள் ஒரு மாதிரி ஹெட் அண்ட் பண்ணிக்கிறீங்க.
சரி, ஓகே. சாரி. ஐயோ ஐயோ மேடம், என்கிட்டலாம் எதுக்கு சாரி கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சாதான். சரி, நான் பார்த்துக்கிறேன், கொடுங்க அப்படின்னு சொல்லி சுகாவோட ஹேண்டை பிடிக்கிறீங்க. ஆய், யாரு நீ? அங்கேயே பிடிக்கிற? யார் நீ? நான் யார் தெரியுமா? பேர் என்னன்னு தெரியுமா? அவ்வளோ பெரிய மாஃபியான்னு தெரியுமா? நீ எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா என் கை பிடிப்ப? ஆ, வெறி கைய பிடிக்கிற? உனக்கு அவ்வளோ தைரியமா? எங்கடா அந்த கன்னுங்க எடுத்து உன்னை ஷூட் பண்ணிடுவேன். மைண்ட் இட். கைய பிடிக்கிறாடா அப்படின்ற மாதிரி இங்க சொல்ற. சார், மேடம், சார், சார் கொஞ்சம் அமைதியா அங்க பாருங்க. ஆமா, மேடம் தான். அவ புரிஞ்சுக்காம தப்பா சொல்லிட்டாடா அப்படின்னு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண. ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்தா. சார் இங்க பாருங்க, நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வேடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாந்து பாக்குறேன். என்னடா இந்த பார் என் வீடு மாதிரி இருக்கு. நீங்க தான் உங்க ஹேண்ட்ஸ் ரெண்டுத்தையும் கட்டிக்கிட்டு முறைச்சிக்கிட்டு இங்க சிகாவை பார்த்துட்டு இருக்கீங்க. மேம் வேற கூப்பிடுறாங்க, இவர் வேற இப்படி பேசுறாரு. சார் இங்க பாருங்க, இது பார் கிடையாது, வீட்டுக்கு வந்துட்டோம். வீடா? வீடா? நல்லா இருக்குடா. என் வீடு இப்படிதான் இருக்கும். ஹலோ அப்படின்ற மாதிரி நீங்க தான் சுகா முன்னாடி சொடக்கு பண்ண. நீங்க சொல்லிட்டே இருக்கும், சொட்டுக்க போடுற அப்படின்ற மாதிரி அவர் உங்க கிட்ட வர்றாரு. பொத்துன்னு அங்க மேல விழுந்துடுறாரு. நீங்க அப்படியே சுகாவை பிடிக்கிறீங்க. எதுடி என்ன பிடிக்கிற? என் விடு. பொன்னாடி மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது நீ செத்தடி. பார், நீ நினைக்கிற மாஃபியா நான் கிடையாது. எனக்கு என் வீட்டில் அழகான பொண்டாட்டி இருக்கா. எனக்கு அவளை மட்டும்தான் பிடிக்கும். எனக்கு பிடிக்கல, என்ன விடுற அப்படின்னு சொல்லிட்டு அவரு இன்னும் உங்க மேல வந்து பொத்துன்னு விளையாடுறாரு. நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா பிடிக்கிறீங்க. உங்களுக்கு சிரிப்பு வருது, பட் ஆனா நீங்க சிரிக்கல, கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நிக்கிறீங்க. அது சரி. ஆமா, நீ யாரு? நீங்க என்ன பண்ற? வெள்ள பொடி. நீயா எங்க? நீயா குட்டி எங்க? அவளை வர சொல்லு, வெளில போ. பொன்னாடிக்கு மட்டும் நீங்க இந்த விஷயம் தெரிஞ்சது கொன்னுடுவா. லெனின் சாப்பிட்டாரா? இல்லை மேடம், சாப்பிடல. சரி, ஓகே, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். யாரா போற? என் பொன்னாட்டிட்ட விட்டுட்டு போடா. யாரா அவ? சார், நான் காலையில வரேன் சார், பாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டா போதுன்னு ஓடிடுறாரு. பாவம், பிய வச்சு படாத பாடுபடுத்திட்டாரு போலயே. அவர் விட்ட வயத்துக்கு ஓடிட்டாரு. இப்ப நீங்க தான் வாய் மூடு. ஓகே, முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஃபிங்கர் எடுத்து லிப்ஸ்ல வச்சுட்டு அப்படியே வராரு. நீங்களும் அவரை அப்படியே கூட்டிட்டு போறீங்க உங்க பெட்ரூம்க்கு தான். நீ என்ன எதுக்கு கூட்டிட்டு போறேன், நான் விட அப்படின்றாரு. சும்மா வாஷுகா, டென்ஷன் ஏத்தாத. நீயும் டென்ஷனா இருக்கியா? என் பொண்டாட்டியும் இன்னைக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தா தெரியுமா? எனக்கு என்னன்னே தெரியல. அவ ஏன் அப்படி பிஹேவ் பண்ணானே தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்ககிட்ட ஸ்டோரி சொல்லவா? சொல்லு. உன் பொண்டாட்டி இருக்கால, ரொம்ப அழகு தெரியுமா? தெரியாது. ஆமா, அவ அழகு ரொம்ப. இப்ப குட்டியா இருக்கக்குள்ள ரொம்ப குட்டியா இருந்தா தெரியுமா? அவ பிறந்தது நான் தான் அவன் கையில வாங்கினேன். ரொம்ப குட்டியா இருந்தான். குட்டி குட்டி கண்ணு, குட்டி குட்டி கை, குட்டி குட்டி காலு தெரியுமா? நல்லா ரோஸ் கலர்ல அழகா இருந்தா. இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? என்ன நானா? நீ இல்ல,
வண்டாட்டி. ம். சரி. அ அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? எனக்கு அவள ரொம்ப புடிச்சிச்சு. அப்புறம் எங்க மாமா அந்த கேழபேர்டு அந்த சொட்ட தலையன். ம். சரி மறைக்காத. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்னோட நீயா? என் நீயா? என் நீயா இல்லையா? எனக்கு அண்ணன்னு ஒரு தருதல பொறந்தான் எனக்கு முன்னாடி. அவனுக்கும் எனக்கு ஹார்ட்டே ஒடிஞ்சு போச்சு தெரியுமா? நான் அப்ப குட்டி பையன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவர் ஸ்டோரி எல்லாம் கேட்டுட்டு அப்படியே வந்து ரெஸ்ட் ரூம்ல உட்கார வைக்கிறீங்க. நீ பாத்ரூம் வரைக்கும் என்ன கூப்பிட்டு வந்திருக்க. வீட்டிலலாம் உன்னை தேட மாட்டாங்களா? தேட மாட்டாங்க சார். ஓகே. எதுல விட்ட? ஆ உன் ஹார்ட் உடஞ்சிருச்சு. ஆ இடிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். நான் அவளை சைட் அடிப்பேன். ஆனா அவளுக்கே அது தெரியாது. அப்புறம் அப்படியே வளர்ந்தோம். எனக்கும் அவன் மேல இருந்த லவ் அதிகமாச்சு. ஆனா அவளுக்கு என்னைய பிடிக்கவே இல்லை தெரியுமா? என் அண்ணனை தான் பிடிச்சிருந்தது. நான் விடுவேனா? அப்புறம் என்ன சார் பண்ணீங்க? லவ் பண்ண, கல்யாணம் பண்ண, இப்ப என் பொண்டாட்டி என் கூடவே இருக்கா. ம். ஏய் என்ன பண்ற? ஷர்ட்டை கழட்டு. என்ன நீ ஒரு ஆம்பளை பையன் ஷர்ட்ல கை வைக்கிற? அதுவும் நான் மேரீடு. என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்ச உன்னை கொன்னுடுவான். போடி அட்ட அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டுரு. ஷிகா அப்படின்ற மாதிரி கத்துரு. ஏன் கத்துற? போய் மூடிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லி ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவர் அப்படியே அந்த ஒரு அது உட்கார ப்ளீஸ் சேர் போட்டு அப்படியே உட்கார வைக்கிறீங்க. அவரை உட்கார வச்சு அவர் தலையில தண்ணி ஊத்துறீங்க. என்னடி பண்ற? கலருதுடி அப்படின்ற மாதிரி அவர் கத்துறாரு. நீங்க பச்சை தண்ணி எடுத்து ஊத்திருப்பீங்க. அவரும் அப்படியே அந்த குளிர்லயே உட்காந்துருக்காரு. வாயை மூடு அப்படின்னு சொன்னதும் அவரும் அப்படியே வாயை மூடிக்கிறாரு. அவரை பாத் பண்ண வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வச்சு இப்போ பெட்ல தான் உட்கார வைக்கிறீங்க. இங்கே இரு, வந்துடுறேன். எங்க போற? வரேன். இங்கேயே உட்காந்துருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது சரியா? ம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரு உட்காந்துக்கிறாரு. நீங்க கீழே போய் அவருக்கு ஃபுட்டு தான் எடுத்துட்டு வரீங்க. ஃபுட்டு எடுத்துட்டு வந்து அவருக்கு முன்னாடி உட்காடுறீங்க. கொஞ்சம் தள்ளி உட்காரு. ம் அக்காமி, எதுக்கு நீ இதெல்லாம் எனக்கு பண்ற? ம் உன் பொண்டாட்டி தான் இதெல்லாம் உனக்கு பண்ண சொன்னான். அப்படியா? அவ எங்க வருவா? சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்சா வருவாளா? ம் வருவா, சாப்பிடு. ம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வாங்கிக்கிறாரு. பொண்ணு. ம் பொண்ணு என்ன? உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன? என்னையா இருக்கால? ம் இருக்கா. அவன் நீ எப்படி கூப்பிடுவ தெரியுமா? எப்படி? சுகானா? ம் யோங்கினா? ம் அதெல்லாம் நார்மலாக கூப்பிடுறது. அவன் எனக்கு ஒரு நிக்நேம் வச்சு கூப்பிடுவா. அப்படியா? அது என்ன? மிஸ்டர் மியாவ் மியாவ் அப்படின்ற மாதிரி அவரோட சிக்ஸில் கையை வச்சுட்டு சொல்கிறாரு. பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்கு. நீங்கள் ஷிகாவையே ஒரு ஸ்மைலோட பார்க்குறீங்க. அப்படிதான் எனக்கு கூப்பிடுவா. எனக்கு அது கேட்கக்குள்ள எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நான் பார்க்க பூனைக்குட்டி மாதிரி க்யூட்டாக இருப்பேனா அப்படின்னு அவள் தான் சொல்லுவா. தெரியுமா? தெரியாது. இப்போ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரை சாப்பிட்றாரு. ஒரு வழியா நீங்களும் ஃபுட்டு ஃபீட் பண்ணி முடிச்சிடுறீங்க. போதும் அப்படின்றாரு. அதுக்கப்புறமேட்டு வாட்டர் கொடுக்குறீங்க. சரி நீ பேசாம வாயை மூடிட்டு படுத்துடணும். நீ படுத்து தூங்கு, நான் வந்துடுறேன். எங்கே போகிற? இது வச்சுட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே படுத்துக்கிறாரு. நீங்களும் கீழே வந்து அதெல்லாம் வச்சுட்டு இப்போ மேலே தான் போகிறீங்க. பார்த்தா அதுக்குள்ளே அவர் தூங்கிட்டாரு. நீங்கள் இப்போ பொறுமையாக லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது ஷிகா பக்கத்தில் வந்து படுக்கிறீங்க. அவர் ஃபேஸே பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ரொம்ப அவரை ஹர்ட் பண்ணிட்டீங்க. எனக்கு தெரியல ஷிகா, நான் பண்ணுறது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. நீ அப்படி பண்ணியிருப்பியான்னு கூட என்னால் கரெக்டாக சொல்ல தெரியல. நான் பார்த்தது உண்மையா இல்லை நீ சொல்கிறது உண்மையா எதுவுமே எனக்கு தெரியல.
என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் நான் உன்னை நம்புகிறேன். சுகா என்னை ஏமாற்ற மாட்டான். நான் உன்னை நம்புகிறேன். எனக்கு தெரியும் ஏதோ நம்ம பாஸ்டில் ஏதோ நடந்திருக்கு. அதை எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். அதை உனக்கு தெரியாமல் யாரோ தப்பாக யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் அந்த தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல, அதை பற்றி நான் இனிமேல் யோசிக்க போகிறது கிடையாது. யோசிச்சாத்தாலும் ரொம்ப வலிக்குது சுகா. எனக்கு ஒரு மாதிரி பயமாகுது. எனக்கு அந்த விஷயம் என்னன்னு தெரியும்னு எனக்கு தெரியும். எதுக்காக என்கிட்டேருந்து மறைக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக என்னோட நல்லதுக்காக தான் இருக்கும். அது உங்ககிட்ட கேட்டு உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். உனக்கா எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ நீ சொல்லு. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். சாரி. ஐ லவ் யூ சுகா. ஐ லவ் யூ டூ நியா அப்படின்னு சொல்லி உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ ஸோ மச் சுகா. லவ் யூ டூ பண்டட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹக் பண்ணுறாரு. அப்படியே நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க. இப்போ மார்னிங் தான், நீங்கள் தான் வேக்கப் ஆகுறீங்க. பார்த்தா சுகாவோட செஸ்ட்குள்ளே இருக்கீங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு சுகாவை பார்க்குறீங்க. ஒரு குட்டி ஸ்மைல். அப்படியே எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகி இப்போ நேராக கிச்சனுக்கு தான் போகிறீங்க. ஒரு 1 hour பாஸ் ஆகுது. நீங்கள் போய் கிச்சனில் அடுத்த ஒர்க் தான் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே சுகா 1 hour கழிச்சு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்த பக்கத்தில் நீங்கள் இல்லை. அவருக்கு ஒரு மாதிரி பயமாகுது. நியா, நியா எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஏன்னா நீங்கள் வீட்டை விட்டு போயிருப்பீங்களோன்னு பயப்படுறாரு. ரெஸ்ட் ரூம் வந்து பார்க்குறாரு, நீங்கள் இல்லை. அவருக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. ஃபாஸ்ட்டாக கீழே வந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் கிச்சனில் நின்று குக் பண்ணிகிட்ருக்கீங்க. நியா, நீங்கள் சடனாக திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா சுகா ரொம்ப பயந்துருக்காரு. என்னாச்சு? முழிச்சிட்டியா? ஆ முழிச்சிட்டேன். இந்தா அப்படின்னு சொல்லி அவர் கையில் லெமன் ஜூஸ் தான் கொடுக்குறீங்க. அது என்ன பயந்துட்டியா வீட்டை விட்டு ஓடிட்டேன்னு? அது ஆஹா தெரியுது, குடி. நேற்று ரொம்ப குடிச்சிருந்த, ஹேங் ஓவர் ஆகிருக்கும், குடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. எப்போ எழுந்த? நான் எப்போயோ எழுந்துட்டேன். வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இவர் ரெஸ்ட் எடு. அது நைட்டு பரவாயில்ல சுகா, தப்பு என் மேலே தான். எதுக்கும் நீ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேணாம். சாரி, நான் நேற்று கோவத்தில். இட்ஸ் ஓகே, எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். சாரிடி, கோவத்தில் தான் அடிச்சிட்டேன். பரவாயில்ல சுகா, எனக்கு ஒன்றும் இல்லை. என் மேலே கோவம் எதுவும் இல்லைல்ல? இல்லை, இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. நீ அது வேணாம் சுகா. எனக்கு தெரியுது பாஸ்டில் ஏதோ பேட் இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அது எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. பட் என்னன்னு எனக்கு தெரியல. எதை நம்புறது, எதை நம்பக்கூடாது, எதுவுமே தெரியல. ஆனால் நான் உன்னை நம்புகிறேன். கண்டிப்பாக நீ எனக்கு எந்த கருதலும் பண்ண மாட்டேன்னு நம்புகிறேன். அண்ட் இதுக்காக நீ என்கிட்ட எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். உனக்கா எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ நீ சொல்லு. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே? இப்போ நீங்கள் தான் கிச்சனுக்குள்ளே போய் உங்களோட பேலன்ஸ் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறீங்க. உங்களே சுகா பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் அவரை புரிஞ்சுக்கிட்டீங்கிறது. அப்படியே அவரும் இப்போ டிவி ஆன் பண்ணி அப்படியே உட்காந்து அந்த ஜூஸ் தான் குடிச்சிட்ருக்காரு. இப்போது டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்க, நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணுறீங்க. சுகா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. நீ உட்காரு சுகா, நான் பார்த்துக்குறேன். இருக்கட்டும் டி, நீ இரு, நான் பார்த்துக்குறேன், நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது நீங்கள் தான் ஃபுட்டு எல்லாத்தையுமே சுகா பார்க்குறாரு. என்னடி இவ்வளோ பண்ணியிருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படின்ற மாதிரி சிரிக்கிறீங்க. என்னாச்சு? ஏதாச்சும் சர்ப்ரைஸ் இருக்கா? நீங்கள் ஷாக்கிங்காக சுகாவை பார்க்குறீங்க. ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கா என்ன? சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சிரிக்கிறீங்க. என்ன விஷயம்? ஃபஸ்ட்டு சாப்பிட சொல்கிறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் தான் சர்வ் பண்ணுறீங்க. நான் சாப்பிட்றேன், ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னு சொல்கிறேன், சொல்லு. அது வந்து அப்படின்ற மாதிரி தயங்குறீங்க. இப்போது சுகா, ப்ளீஸ் சொல்லுடி, எனக்கு சஸ்பென்ஸ் தாங்க முடியல. என்ன விஷயம்? அது வந்து சுகா, இப்போது சுகாவோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. ஓ, ஒரு நிமிஷம்டி. பரவாயில்ல. ஹலோ பாஸ், குட் மார்னிங் பாஸ். என்னடா இதுக்குடா காலையில் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுற? நீங்கள் ஓகேவா பாஸ்? ஓகே தான். தலை தான் கொஞ்சம் வலிச்சது, அப்புறம் லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்தா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பாஸ், சொன்னால் கோவப்படக்கூடாது. என்ன விஷயம்? இல்லை, ஒரு எமர்ஜென்சி ஒர்க், வர முடியுமா? அதானே பார்த்தேன். அது எப்படா எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது மட்டும் மூக்கு வெறுத்து கரெக்டாக கால் பண்ணிடுற? அது வந்து பாஸ், அது வந்து என்ன விஷயம்? ஃபோனில் பேச முடியாது, நேரில் வரீங்களா ப்ளீஸ்? சரி, வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா சுகா ஃபோன் வைக்கிறாரு. நீங்கள் தான் பார்க்குறீங்க. என்னாச்சு? ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடவா? ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ் டி. தேங்க்ஸ்லாம் வேணாம், இப்போ போயிட்டு பத்திரமாவா. அப்படின்னு சொல்லிட்டு ஷிகாவும் கிளம்பி ஆஃபீஸ் தான் போகிறாரு. என்னடா எதுக்குடா போய் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுற? எதுக்கு போய் என்ன வர சொன்னேன்? பஸ் என் பஸ் காலில் இவ்வளோ கோப்படுறீங்க, கொஞ்சம் அமைதியாக ப்ளீஸ். என்ன விஷயம்? எதுக்கு வர சொன்னேன்? ஒன்றும் இல்லை பாஸ், நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல மேம் யாரை பார்த்தாங்க அப்படின்னு. ஆமாம், யார்? அது ஜோஜோன்னு தான் பாஸ். நினச்சேன், அந்த நாயாக தான் இருக்கும்னு நினச்சேன். வேற என்ன விஷயம்? இது சொல்லவா கூப்பிட்ட? இல்லை பாஸ், அது மாஃபியா குயின் வர போகிறாங்களாம். என்ன மாஃபியா குயினா? அவள் எதுக்கு இப்போ வரா? இல்லை பாஸ், ஏதோ மீட்டிங் இருக்கான், வராங்களாம். எல்லாரையும் அட்டன் பண்ண சொன்னாங்க பாஸ். ஃபாதர் கால் பண்ணி சொன்னார். மீட்டிங் எப்போ? இன்னும் 2 hours பாஸ். எங்கே? இந்த இடத்துல தான். எதுக்குடா? தெரியல பாஸ், ரீசன் சொல்லலை பாஸ், ஆனால் எல்லாரும் அட்டன் பண்ணியிருக்கணும்னு சொன்னாங்க பாஸ். சரி, கிளம்பி தொலை. எவ்வளோ நேரம் வச்சு சாவடிக்க போகிறாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லின்னும் ஷிகாவும் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஒரு வழியாக அந்த இடத்தையும் ரீச் பண்ணியாச்சு. இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு சீக்ரெட் பிளேஸ் மாதிரி, அது அண்டர் கிரவுண்ட் தான். அதுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. இப்போது அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஜோஜோன்னு இருக்கார், அங்கே மிஸ்டர் ஃபாதரும் இருக்கார், இங்கே ஷிகாவும் வந்து அப்படியே உட்கார்றாரு. இங்கே லின் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல அப்படியே ஷிகாவுக்கு பின்னாடி நின்றுட்டுருக்காரு. இப்போது 1/2 hour ஆகுது. ஷிகாவுக்கு செம்ம கடுப்பாகுது. பட் வேறு வழி இல்லை, ஷிகா வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போது அந்த இடத்துல நிறைய ஃபோர்ஸ் வந்து நிற்கிது, பாடி கார்ட்ஸ் தான். அந்த பிளேஸே பின் ட்ராப் சைலண்டில் இருக்குது. அந்த சைலண்ட்டை பிரேக் பண்ணுற மாதிரி ஷார்ப்பான ஒரு ஃபுட் சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்ட் கேட்ட ஃபியூ மினிட்ஸ்லேயே ஒரு பொண்ணு ரொம்ப மாஸாக, ரொம்பவே கிளாஸாக, ஒரு 10 பாடி கார்ட்ஸுக்கு சென்டராக கெத்தாக நடந்து வந்துட்டுருக்காங்க. எஸ், அது மாஃபியா குயின் தான். பிளாக் கலர் கிளாஸ், பிளாக் கலர் சூட் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்லேயே ஃபியர் பண்ணிட்டு வராங்க. ஃபேஸில் ஒரு சின்ன பயம் கூட கிடையாது. அப்படி ஒரு திமிரு அந்த கண்ணில். அப்படியே நேராக கீதா அந்த இடத்துக்குள்ளே வந்து எல்லாருக்கும் சென்டராக ஒரு சேர் இருக்குது. ரொம்ப ஸ்டைலாக அந்த சேரில் உட்கார்ற அந்த பொண்ணு. எல்லாரும் எழுந்து நின்று அந்த பொண்ணுக்கு பவ் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் ஷிகாவும் தான். இந்த ஒட்டுமொத்த மாஃபியா பிஸ்னஸோட ஹெட்டே அந்த பொண்ணு மட்டும்தான். அந்த ஒரு பொண்ணு தான் இந்த மொத்த மாஃபியாவையுமே ரூல் பண்ணுறது. இப்போது அந்த பொண்ணு தான் உட்காந்து எல்லாரையும் பார்த்துட்டு தன்னோட ஹேண்ட்ஸை டவுன் பண்ணுற மாதிரி ஷேக் பண்ணுறா. எல்லாரும் அவங்கவுங்க சீட்டில் சைலண்ட்டாக உட்காடுறாங்க. ஃபாதர் தான் எழுந்து நின்று அந்த பொண்ணுக்கு பவ் பண்ணி, மேம் வெல்கம் மேம்,
ஃப்ளவர் பொக்கே தான் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு அந்த பொக்கையை வாங்கி அந்த ஃப்ளவரே பார்க்குறா. பார்த்துட்டு ஃபாதரை பார்த்துட்டு என்ன மிஸ்டர் ஸ்டீஃபன், ஃப்ளவர் பொக்கே எனக்கா? நான் வந்திருக்கிறதுனாலயா இல்லை நான் பொண்ணுங்கிறதுனாலயா அப்படின்ற மாதிரி ஃபாதர் நேம் வந்து ஸ்டீஃபன் தான். ஸ்டீஃபன் ஃபாதரை பார்த்து முறைக்கிறா. மேம் அப்படி இல்லை மேம், உங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக தான் மேம் கொடுத்தது. சாரி, தப்பாக இருந்திருந்தா மன்னிச்சுக்கோங்க மேம் அப்படின்ற மாதிரி போ பண்ணி ரொம்ப ப்ளீஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஓகேடா, இந்த பாட்டு நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பாய் அமீஸ். 안녕.